வணக்கம். காஞ்சி தூய இதய அன்னையின் ஆலயம் அறிவோம் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நமது பங்கின் மண்ணின் மைந்தர் அருட்தந்தை சைமன் வடக்குட் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். வணக்கம், நன்றி. என்னுடைய பெயர் சைமன் வடக்குட். வடக்குட் என்பது என்னுடைய சர்நேம், வீட்டு பெயர். என்னுடைய பிறப்பு கேரளா. ஞானஸ்தான பெயர் அவுசேப். அவுசேப் என்றால் சென்ட் ஜோசப் சூசையப்பருடைய பெயர். சைமன் என்பது என்னுடைய ஸ்கூலிலே பெற்றோர்கள் கொடுத்த பெயர். அவ்வாறாக 1954 நவம்பர் 27 நான் பிறந்த தேதி. 10 வயசு இருக்கும் பொழுது என் பெற்றோர் எங்களை காஞ்சிபுரத்துக்கு கூட்டி வந்தார்கள். அப்பொழுது அப்பாவுக்கு அங்கே காஞ்சிபுரத்திலே வேலை இருந்தது. 1964 காஞ்சிபுரம் வந்ததாக நினைவு கூறுகிறேன். நான் 5வது வகுப்பு முடித்த நேரத்தில் தான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்து தமிழை கற்க ஆரம்பித்தேன். தமிழை கற்று 5ஆம் வகுப்பில் திரும்பவும் சேர்ந்து அதன் பிறகு என்னுடைய கல்வியை தொடர்ந்தேன். எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த முதல் ஆசிரியர் நமது போன்சகஸ் கன்னியர்கள் தான். அவர்களும் அப்போதுதான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள், பங்கிற்கு வந்திருக்கின்றார்கள். ஆக இந்த கோவில் வளாகத்தில் இருந்த வேப்பமரம் தான் எங்களுடைய ஸ்கூல். அங்கே தான் தமிழ் படித்தேன். இங்கிருந்த மேட்டாசன குரு ஃபாதர் அந்தோனி தாஸ் அவர்கள் அப்பொழுது இருந்தார். 1968 ஓய்மை ஃபாதர் ஸ்டானிஸ்லாஸ் பிலிப் இம்மானுவேல் மரியம் பிள்ளை அவர்கள் இந்த பங்கிற்கு வந்தார்கள். அவருடைய பணி முக்கியமாக வில்லேஜுகளுக்கு, கிராமங்களுக்கு சென்ற ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. முத்துவேடு, பிப்ரேடு, திம்மசமுத்திரம் கிராமங்களுக்கு அவர்களுடன் நான் சென்றிருக்கின்றேன், அப்பொழுது படிக்கின்ற காலத்திலேயே. அவ்வாறாக எனக்கு இந்த குருத்துவ அழைப்பு என்னிலே சிறிதளவு உருவெடுத்தது. அந்த காலகட்டத்தில் தான் எம்சி சிஸ்டர்ஸ் வந்தார்கள். ஆகவே ஒரு ஓய்மை ஃபாதராகவோ அல்லது எம்சி பிரதராகவோ ஆக வேண்டும் என்பது என்னுடைய மனதில் இருந்த ஒரு விருப்பம். நான் 10ஆம் வகுப்பு முடிக்கிற வேலையிலே என்னுடைய தகப்பனார் சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது என்று. அப்பொழுது அவர்கள், நீ இன்னும் மேற்கொண்டு படி, அதன் பிறகு முடிவெடுக்கலாம் என்று சொல்லி எனக்கு கல்லூரியிலே பியூசி அப்பொழுதெல்லாம் அதில் சேர்த்தார்கள். அதன் பிறகு அதில் பாஸ் ஆன பிறகு என்னை திரும்பவும் டிகிரி படிக்க சொன்னார்கள். அப்படியாக செங்கல்பேட் அரசினர் கல்லூரியிலே நான் பிகாம் சேர்ந்தேன். 1976 என் கல்லூரி படிப்பு படித்துவிட்டு அப்பொழுது நான் தந்தையிடம் சொன்னேன், உங்கள் வீட்டிற்கு, நமது வீட்டிற்கு என்னுடைய உதவி எவ்வளவு நாட்கள் தேவைப்படுகிறதோ, எவ்வளோ ஆண்டுகள் தேவைப்படுகிறதோ அவ்வளவு செய்துவிட்டு அதன் பிறகு நான் ஒரு அமலமரி தியாகியாக செல்ல விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது என்னுடைய அப்பா சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார், வழிநடத்துவார். ஆகவே உனக்கு என்ன மதுவாக இருந்தால் நீ அதுக்கு செல்லலாம் என அப்பொழுது எனக்கு உத்தரவு கொடுத்தார்கள். அப்படியாக தான் அமலமரி தியாகி சபையில் சேர்ந்து 1986 டிசம்பர் 19ஆம் தேதி நான் குரு பட்டம் பெற்றேன். அதன் பிறகு ஆந்திராவில் தான் என் பணி முக்கியமாக இருந்தது. அங்கே சென்று தெலுங்கு படித்து ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடா டைசிஸிலே பணி செய்தேன். 10 ஆண்டுகள் அங்கே செய்தேன். அதன் பிறகு திரும்பவும் இங்கே தமிழர் தியாகிகள் சபையிலே பொருளாளராக என்னை செய்ய சொன்னார்கள்.
அதற்காக இங்கே வந்தேன். அப்படியாக என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. காஞ்சி மண்ணிலே இப்பொழுது நான் இங்கே ஓய்வில் தான் இருக்கிறேன். ஒரு ஆன்மீக குருவாக இங்கே என்னுடைய பணியை செய்கின்றேன். இந்த ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்திற்காக இறைவன் நன்றி கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாளும் உங்களுக்கு தொடர்ந்து வழிநடத்துவாராக. நன்றி அருட்தந்தையே. நீர் எங்களோடு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்ததுக்காக நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ. வெல்கம்.